நண்பர் ஒருவர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க யார் அந்த கர்ணா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, நான் ஏற்கனவே பல பதிவுகளும் சொல்லிகிட்டே இருந்தேன். நாங்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சூடாமணிபுரத்தில் 4வது வீதியில் இருக்கேன்னு சொல்லிட்டு. அதோ அந்த போர்டில் தர்மாதேவின்னு ஒரு பேர் இருக்கா, அவங்களோட அண்ணன். சரியா, அவர் இழுப்பக்குள்ள பெரிய ஹீரோ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பட் ஹீரோன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அடுத்தவன் சொத்தை அபகரித்து வாங்கி தெரிஞ்சே வாங்கி இப்போ எங்களை விரட்டுறதுக்காக பொட்டத்தனமாக நைட்டில் அம்புட்டையும் அள்ளி உடைக்கிறேன் ஹீரோவா? ஒரிஜினல் ஹீரோ என்னை பொறுத்தவரை. அவன் என்னம்மா சொல்லுவேன், அவன் தான் எங்கள் வீட்டை கேஸ் நடக்கிறப்ப வாங்கினவன். அன்றைக்கி சொன்னேன், அது ஜீவனாம்ச பிரச்சனையாக இருக்கட்டும், இதே வசிப்பிட உரிமை பிரச்சனையாக இருக்கட்டும், இதே சொத்து கேஸாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட வழக்குகள்லாம் கோர்ட்டில் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு எனக்கு நான் வசிப்பிட உரிமை கேஸ் போட்டு தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்படிப்பட்டதை வாங்கிக்கிட்டு மறுபடியும் போய் கோர்ட்டில் போடுன்னு சொன்னால அந்த பொட்டை பையன் தான் கர்ணான்றவன். சரியா, கோர்ட்டில் நான் கேஸ் நடத்தினேன். கொய்யாத்தொப்பில் வச்சு கேஸ் நடத்தினேனா, இல்லை கோயம்பேடு மார்க்கெட்டில் வச்சு கேஸ் நடத்தினேனா? அப்படி ஒரு கேஸ் நடக்கிறப்ப வீட்டை வாங்கிக்கிட்டு என்னையை பாடுபடுத்தி அடிச்சு விரட்ட இன்ன வரைக்கும் பொட்டத்தனம் பண்ணிட்டு இருக்கேன். நைட் வருவேன் பொட்டை பையன் மாதிரி. அவன் பேர் தான் கர்ணா. அவன் இழுப்பக்குடியை சேர்ந்தவன், ஒயின் ஷாப் வச்சிருக்கான், குடும்பம் கெடுத்தவன், குடி கெடுத்தவன், விளம்பரத்தனம் பண்ணுறவன்.